Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் மாற்று சாவி கொண்டு தங்க நகைகளை திருட முயன்ற 3 ஊழியர்கள் சிக்கினர். சென்னை GKM காலனி பகுதியைச் சேர்ந்த வினோதினி என்பவர் கடந்த ஜூன் 7ஆம் தேதி ராயப்பேட்டையில் மணப்பெண்ணிற்கு அலங்காரம் செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அவர் கொண்டு வந்திருந்த தங்க நகைகளை திருமண மண்டபத்தின் ஒரு அறையில் வைத்து பூட்டிய நிலையில் அந்த அறைக்குள் 3 பேர் புகுந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் நகைகளை திருட முயன்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சுதீர்குமார், சூரஜ், பத்ரி விஷால் ஆகிய 3வரும் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் சென்னையில் துணிந்தே குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஒரே தெருவில் அடுத்தடுத்து 7 வீடுகளின் பூட்டை உடைத்து 19 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். நல்லூர் கிராமத்தில் பெரிய தெருவை சேர்ந்த மாரியம்மாள், செல்வக்குமார், சகுந்தலா, அம்சவேணி, துரைராஜ், புஷ்பராஜ், வளர்மதி ஆகிய 7 பேரும் தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு வெளியில் சென்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த 7 பேரின் வீடுகளின் பூட்டையும் உடைத்த மர்ம நபர்கள் 19 சவரன் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 20,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பையில் மூதாட்டி வீட்டில் திருடிய உதவியாளர் சிக்கினர். சந்தைமடம் தெருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு மருத்துவமனை செவிலியர் ஜெயமரிய பாக்கியம் என்ற 82 வயது மூதாட்டிக்கு பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த குமார் என்பவர் உதவியாளராக இருந்தார். இந்த நிலையில் குமார் ஜெயமரிய பாக்கியத்தின் 6,70,000 ரூபாய் மதிப்புள்ள 17 சவரன் நகைகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவர் சிக்கியதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டும் கொள்ளையும் தினசரி நிகழ்வாகிவிட்டதாக விமர்சிக்கின்றனர்.